தாத்தா பாட்டிகளிடம் கதை கேட்ட குழந்தைகள் தற்போது டிஜிட்டல் முறையில் கதை கேட்க பழகிவிட்டனர். கதை சொல்லும் டிஜிட்டல் சாதனங்கள் எவை என்பது குறித்து சென்னை புத்தக காட்சியில் இருக்கும் செய்தியாளர் பாரதியிடம் கேட்கலாம். பாரதி, தாத்தா பாட்டிகளிடம் கதை கேட்ட குழந்தைகள் தற்போது யாரிடமிருந்து அந்த அனுபவத்தை பெறுகின்றனர்? வெங்கட், கடந்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அனைத்து குழந்தைகளும் அவர்கள் தாத்தா பாட்டியின் மடியில் படுத்துதான் அவர்களுக்கு பிடித்தமான பீர்பால கதைகள், முல்லா கதைகள் உள்ள பல்வேறு விதமான கதைகளையும் அவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசித்து அதை மனப்பாடம் செய்து கொண்டு அதேபோல மற்ற நண்பர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் படிப்படியாக தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக படிப்படியாக மாறி தற்பொழுது அனைவரும் ஐபேட் மற்றும் டிவிடிக்கள் மற்றும் இணையதளங்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான கதைகளையும் அதேபோல பாடல்களையும் கேட்கக்கூடிய அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி முற்றிலும் மாறிவிட்டது. அதற்கு ஏற்றவாறு சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தளவில் இதற்காக பல்வேறு விதமான ஸ்டால்கள், குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பாடல்களை சிடி வடிவிலும் டிவிடி வடிவிலும் கிடைக்கப்படுகிறது. அந்த விற்பனை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து மெல்லினம் என்ற நிறுவனத்தின் இயக்குனர் சகாதேவன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். மகாதேவன் சார், இப்ப இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைகள் நிறைய டிவிடிகள் அதிகமாக வாங்கிட்டு போறதா சொன்னீங்க. வரவேற்பு எப்படி இருக்கு? எந்த மாதிரி இது அதிகமாக விரும்பி கேட்கறாங்க? வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே இப்போ பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு டிவிடியை போட்டுட்டு அதுல வீடியோ ஆடியோ அது மூலியமா நிறைய கத்துக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி டிவிடிஸ்க்கு நிறைய வரவேற்பு இருக்குது. எங்களுடைய கல்வி நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு உண்டான கதை புத்தகங்களை ஆடியோ வடிவத்தில் எங்களுடைய கல்வி நிறுவனத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் ஆடியோவை கேட்கணும், அட் த சேம் டைம் புக்கை கையில எடுத்து வச்சு படிக்கணும். அது எங்களுடைய கல்வி நிறுவனத்தோட நோக்கம். அதை தான் நாங்க இங்க ப்ரமோட் பண்ணின்னு இருக்கோம். டிவிடிஸ் இட்ஸ் வெரி பிக் லேர்னிங் மீடியா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா கையில ஐபேட் வச்சிருக்காங்க, மொபைல் வச்சிருக்காங்க. எவ்ரிபடி இஸ் இன்டர் கனெக்டட். அதனால பாத்தீங்கன்னா டிவிடி ஆன்லைன் ரீடிங் கண்டென்ட் அப்படின்றது இன்னைக்கு எல்லாராலையும் வரவேற்கப்படுற ஒண்ணு. குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. அதனால சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வெங்கட், இவர் மகாதேவன் சொன்னது மாதிரி கடந்த சில வருடங்களாக ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளில் எல்லா குழந்தைகளும் சாதாரண 6 வயசுல இருந்து அவங்க கையில ஐபேட் தவள ஆரம்பிச்சிருக்கு. அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் தமிழகத்திலும் கூட பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த சில கூட ஏராளமான சிடி டிவிடிக்களை விற்பனை ஆகிட்டு இருக்குன்னு மகாதேவன் சொல்லியிருக்காரு. வெங்கட், சிடி டிவிக்கள் ஒருபுறம், காமிக்ஸ் புத்தகங்கள் விற்பனை எப்படி இருக்கு? வெங்கட், இதுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எல்லா இதழ்களையும் இந்த காமிக்ஸ் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தொடராகவே வந்திருக்குது. இதற்காக செல்லம் என்ற ஒரு ஓவியர் கூட தொடர்ச்சியா நிறைய வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சம் தமிழகத்துல அது சார்ந்த ஓவியங்கள் வரையக்கூடிய எழுத்தாளர் ஓவியர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. அது சம்பந்தமான கதைகள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் குறைஞ்சு போயிட்டாங்க. இந்த ஒரு பெரிய டிராபேக் இருந்தாலும் கூட வெளிநாடுகளை சேர்ந்த பல்வேறு கதாபாத்திரங்கள், குறிப்பாக இந்த ஹாரி பாட்டர் கதாபாத்திரமாக இருக்கட்டும், லக்கி லூக் உள்ளிட்ட பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை முன்வைத்து அங்க விற்பனையாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காமிக்ஸ் புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்து இங்க சென்னை புத்தக கண்காட்சியிலும் கூட ஒரு ஸ்டால் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அது மாதிரியான புத்தகங்களை வாங்கிட்டு போறாங்க. ஆனா இருந்தாலும் கூட ஒரு வருத்தத்தங்க ஒரு செய்தியாக அவர்கள் பதிவு செய்வது என்னன்னா, பெரும்பாலும் நகரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு ஆங்கில புத்தகங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அதான் அவங்க பெரிய வருத்தமாவே இருக்கு. ஆனா வெளிநாடுகள்ல இருந்து ஒரு புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிறுமியர்களும் அதை படிச்சு பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் பெற்றோர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வருத்தத்தை பதிவு பண்றாங்க. ஆனா இருந்தாலும் கூட பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மிக ஆர்வமாக வாங்கிட்டு போறதாகவும் அங்க இருக்கக்கூடிய பதிப்பகத்தார் சொல்றாங்க. வெங்கட், பாரதி, பொதுவா பெற்றோர்களுக்கு கதை சொல்ல தெரியவில்லையா அல்லது விருப்பம் இல்லையா? வெங்கட், இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எல்லாரும் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காகத்தான் ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையை நோக்கி எல்லாரும் பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தங்களோட பெற்றோர் விட்டு தனி குடும்பமாகவே எல்லாரும் வாழ ஆரம்பிச்சிட்டதுனால அங்க குழந்தைகள் பெரும்பாலும் பெற்றோரோட நேரம் செலவிட முடியாத ஒரு நிலை தற்போது இருக்கிறது. பெரும்பாலும் பள்ளிகளை பொறுத்தளவுக்கு அங்க அவங்க கதைகள் கேட்கக்கூடிய வழக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருந்தா சொல்ல முடியும். சமீப காலமா ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கிற முறையின் மூலமாக அவங்களுக்கு அந்த மாதிரி முறைகள் கொண்டு வந்தாலும் கூட அங்கேயும் கூட இந்த டிவிடி ஐபேட் மூலமாகத்தான் பெரும்பாலும் அவர்களுக்கு கதைகள் சொல்றது, பாடல்கள் கத்து தரது, அந்த மாதிரி முயற்சிகள் நடந்து வருது. பெரும்பாலும் பெற்றோர்கள் எந்தத்தனமான வாழ்க்கைக்கு மாறிட்டதுனால குழந்தைகளோட நேரம் செலவிட முடியாம இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் அவங்க கதைகள் சொல்றது கிடையாது. அதே போல பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த பழைய புத்தகங்கள்ல படிக்கிறது, அதே மாதிரி தொலைக்காட்சிகளை பார்த்து கதை சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு கருத்து சொல்றாங்க. வெங்கட், தகவல்களை விரிவாக தந்தமைக்கு நன்றி பாரதி.